பிரச்சனைகள் வருகிற போது ஆண்டவர் நம்ம கூட என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, உனக்கு முன்னாலே ரெண்டு காரியம் தான். ஒன்னும் மன விருப்பத்தின்படி செய்யலாம், ஒன்னும் விருப்பத்தின்படி செய்யலாம், ஒன்னும் ஆசையை நிறைவேற்ற செய்யலாம். இல்லைன்னு சொன்னா தேவன் என்ன சொல்லுவார் என்பதற்காக தேவ சத்தத்துக்காக காத்திருப்பது. இன்னைக்கு காத்திருக்கிறதுல குறைவுபட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் என்ன செய்கிறோம்னு சொன்னா, பிரச்சனைகள் வருகிற போது சுயமாய் தீர்மானம் எடுக்கிறோம். பிரச்சனைகள் வருகிற போது சுயமாய் முடிவெடுத்து ஓடுகிறோம். விளைவு என்ன தெரியுமா? சொல்லுகிறான், உங்களிலே வெளிச்சம் இல்லாதபடினாலே நீங்களே அக்கினி பொறியை உண்டாக்கி அந்த வெளிச்சத்திலே நடக்கிறபடினாலே வேதனையில் கிடப்பீர்கள் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு ஏன் வேதனை, ஏன் போராட்டம்னு சொன்னா, அநேக நேரங்களிலே நம்மால என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை கேட்கிறதுக்கு நாம் ஆயத்தமா இல்லை, ஆலோசனை கேட்கிறதுக்கு நாம் காத்திருக்கவில்லை. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒருவர் உனக்கு உண்டு.